ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது ஸ்வீட்டி ஃபேமிலி. இன்றைக்கி டே 2ல் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி காலையில் நேரமாகவே எந்திரிச்சிட்டு எல்லாருமே கிளம்பி பார்த்திங்கன்னா டாட்டா ஏசியில் இங்கே மண்டபத்துக்கு போயிட்டுருக்கோம். ஏன்னா அங்கே வந்து பந்தல் போடுறதுக்காக, ஏன்னா மண்டபத்துக்கு முன்னாடி பந்தல் போடுவாங்கள்ல, அதுக்காக இவங்கெல்லாம் நேரமாக பார்த்திங்கன்னா வாழை மரம், இந்த சோகை, அப்புறம் அந்த இளநீ, இந்த மாதிரி எல்லாமே ஐட்டம்ஸ் கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்தாங்க. சரி, ஏன்னா டெக்கரேஷன் வேலை அதாவது உள்ளுக்குள்ளே ஸ்டேஜ் டெக்கரேஷன் இதெல்லாம் நடந்துகிட்ருக்குது, பார்க்குறக்கு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே கிளம்பிட்டு இருந்தாங்க. சரி, என்னால் நானும் அக்கா பசங்கள்லாம் போயிருந்தோம். அப்புறம் நாங்கள் மண்டபத்துக்குள்ளே வந்ததையுமே பார்த்திங்கன்னா டெக்கரேஷன் வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதையெல்லாம் பார்த்துட்டு அது எந்த மாதிரி போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, அப்போ ஃப்ரெண்டில் பார்த்திங்கன்னா அவங்க நேமெல்லாம் போட்டு அந்த ரிசப்ஷனோட டேட் இதெல்லாமே போட்டிருந்தாங்க. அப்போ அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு, ஓகே அவங்க நல்லா பண்ணிகிட்ருக்காங்க, பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு அப்போது முன்னாடி பார்த்திங்கன்னா பந்தல் போட்டுட்டு இருந்தாங்க. அக்காவோட ஹஸ்பண்டு, அப்போ இவர், அப்பா, அப்புறம் அண்ணாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அங்கேருந்து அது மட்டும் லைட்ஸ் எல்லாம், அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து லைட்ஸ் இதெல்லாமே போட்டு, அப்புறம் இவங்க சோகை இதெல்லாமே எடுத்து பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது பண்ணி முடிச்சது நாங்கள் போய் எல்லாம் குளிச்சுட்டு கிளம்பி ஈவினிங் ஆகிடுச்சு. நாங்கள் வரக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பாதி பேர் வந்துட்டே போயிட்டாங்களாமா. அதனால் வேகமாக பார்த்திங்கன்னா குளிச்சது ட்ரெஸ்ஸை மட்டும் மாற்றிட்டு இங்கே மேக்கப் பண்ணிக்கலாம் மண்டபத்தில் சொல்லிட்டு வந்துவிட்டோம். அப்போ பார்த்திங்கன்னா லைட்ஸ் அந்த மாதிரியெல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்தது. ஏன்னா நிறையா வீடியோ எடுக்கலான்னு இருந்தோம். மேபி இங்கே எல்லாருமே ஒவ்வொரு வேலையை பண்ணிகிட்ருக்கங்காட்டி நிறையா வீடியோ என்னால் எடுக்க முடியல. இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஒவ்வொரு வீடியோ கவர் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் நேராக மண்டபத்துக்குள்ளே விட்டதும் நான் வேகமாக போய் கிளம்பிட்டு வெளியே வரக்குள்ளேயே ஸ்டேஜுக்கு மாப்பிள்ளை பொண்ணும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை பார்த்திங்கன்னா முன்னாடி வரவேற்புக்காக என்னை உட்கார வச்சுட்டாங்க. நானும் அங்கே உட்காந்துட்டு வரவங்களையெல்லாம் வெல்கம் பண்ணிவிட்டு அப்படியே இருந்தேன். ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா நிறையா வீடியோஸு நான் வேறு ஃபோனில் எடுத்திருந்தேன். அது எதுவுமே இது ஆட் பண்ணல. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வைக்கிறேன். பாய்.